குருநாதர் பல வழிகளையும் அவர் காடு மேடெல்லாம் அழைத்து சென்று பல உண்மைகளை அறிய செய்தார். அறிய செய்தினும் நான் திருப்ப இங்கே சித்தான பொழுதில் சில காலம் பழனியில் 2 மாதமே 3 மாதமோ தான் சித்தின் செயல்களை அங்கே செயல்படுத்த முடிந்தது. இருந்தாலும் செவிடுகள் அன்று பேச ஆரம்பித்தது. ஊமை 2 ஊமைகளும் பேசினார்கள். கடும் நோய்களிலிருந்து சிலர் விடுபட்டனர். சில ஆவியும் தொடர்பு கொண்டு வந்தோருடைய உணர்வுகளும் பார்வையில் அந்த ஆவிகளை நீக்கிடும் அருள் சக்தியும் கொடுத்தார். பின் இதையெல்லாம் சென்ற பின் கூட்டங்கள் அதிகமாக ஆக இந்த உண்மையின் உணர்வுகள் ஒரு மனித உடலுக்குள் எப்படி ஒரு மனிதன் இறந்த பின் இந்த உடலில் எத்தகைய நிலைகள் வருகிறது என்று அது தெளிவாக்குகின்றார். ஒரு சமயம் பழனியில் நான் சித்தான போது சைக்கிள் கடை வைத்துதான் இருக்கின்றேன். அது சமயம் ஒரு பெண்ணை 2 சங்கிலிகளை கையில் பிடித்து இழுத்து வருகின்றனர். அப்போது இழுத்து வரப்படும் போது நான் சித்தான புரிதில் நான் இதை குருநாதர் அப்ப என்ன செய்கிற அந்த பெட்டியில பெரும்பால் அடி அப்படிங்கிறார். அடித்த உடனே டக்குன்னு அந்த ஐயோ என்னை உற்றுன்னு அந்த பெண் கீழே பிறந்து உருளுது. நான் போயிடுறேனே எனக்குண்டான சாப்பாடு கொடுத்துருவேன் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது. எனக்குண்டான சாப்பாடு கொடுத்து நான் போயிடுறேன். அப்புறம் அது கொஞ்ச நேரம் போன உட்பட அமைதியாக இருந்தது. அமைதியாக இருந்த பின் இந்த உண்மையின் உணர்வை உணர்த்துவதற்காக அவர்கள் இந்த பழனியில் இந்த மொட்டை அடிக்கிறாங்களே இந்த அந்த முடியெல்லாம் காண்டாக்ட் எடுத்து அது மறுபடியும் வேலைக்கு கொண்டு போகிறவர்கள் அது சுத்தப்படுத்தி இருந்தாலும் அவர்கள் வணங்கும் தெய்வமும் பண்டிகளை பலியிட்டு அதன் வழி கொண்டு அவங்க குல தெய்வங்களை வணங்கக்கூடிய நிலைகள் பெற்றவர். ஆக பண்டிகளை பலியிட்டு அதை ரசித்து அதை இம்சித்து அதை எடுத்து அந்த மாம்சத்தை உணவாக உட்கொண்டவரும் அதை வணங்கி வரும் தெய்வத்துக்கு இது கொடுத்து பழகியவர்களும் ஆக இருந்தாலும் அதன் வழிகளில் அவர்கள் வணங்கி வரப்படும் போது அவர்களுக்கு குழந்தை இல்லைங்கிற போது அதுக்கு மற்ற எத்தனையோ நேர்த்திகடனாக நேர்ந்து பண்டிகளை அதுக்கு வேண்டிய நிலையில் கொடுத்து உயிர் பலிகளை கொடுத்து வேண்டினாலும் தனக்கு குழந்தை இல்லை. இந்த குழந்தை இல்லை என்று வெளி கொடுத்த உடனே உனக்கு எத்தனை செய்கின்றது என்னென்ன செய்கின்றது என்ற இந்த உணர்வின் தன்மை கொண்டு தனக்கு குழந்தை இல்லை என்ற ஏக்கத்தில் எத்தனை பூஜை செய்தும் அது முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் அவருடைய ஏக்க உணர்வுடனே நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகின்றார். இப்போ பார்க்கலாம், புத்திர பாக்கியம் இல்லாதவங்க எத்தனை பேர் தற்கொலை செய்துகிறது உண்டு. புத்திர பாக்கியம் இல்லை, என்னை அப்படி கேவலமாக பேசுகிறாங்க, இப்படி கேவலமாக பேசுகிறாங்க, என்ன வாழ்க்கை அப்படின்னு மறுபடியும் எல்லாம் பேசுகிறான்னு பிறருடைய தூண்டுதல் வரும்போது இந்த நிலை வருகின்றது. இதே போல அவர்களுக்குள் இதே உணர்வின் தன்மை பெற்ற பின் அந்த குழந்தையின் ஆசையுடன் அதே மாதிரி தற்கொலை செய்து கொள்ளுகின்றது. அந்த தெய்வத்தின் பேரால் சொல்லி என்னை இப்படி இம்சிக்கிறது என்ற நிலை வந்த பின் அந்த இறந்த பின் அதே ஆவி இந்த குழந்தை இல்லை என்ற ஏக்கத்தில் இருக்கும்போது அதன் வழிபடும் போது இந்த ஆவி இந்த உடலுக்குள் வந்துவிடும். வந்த பின் இதை என்ன செய்கின்றது, இந்த குழந்தைகளை இந்த பன்றியை கண்டால் ஓடி போய் அப்படியே கழுத்தை பிடிச்சு அது ரத்தத்தை கடிச்சு குடிச்சிடும். பிடிச்சாச்சுன்னா அப்படிதான் ரத்தம் அதோட சரி பன்றி. அதே மாதிரி குழந்தைகளை தாவி அணைத்து கட்டிக்கொள்வது. அந்த ஆவி இந்த உடலுக்குள் வந்தவுடனே தாவி கட்டிக்கொள்வது. அப்போ வந்த பிற்பாடு அது போட்டு அலர்ன உடனே குழந்தை மற்ற குழந்தை தூக்குனா எப்படி இருக்கும், மிரள்றாங்க. அப்போ இதை வச்சு இவங்க தொழிலும் போச்சு எல்லாம் போச்சு, சங்கிலி போட்டு கட்டி வச்சிடுறாங்க. அப்போ நான் சித்தாந்த புதுசில் இங்கே வரவங்களுக்கெல்லாம் நல்லதாகுது, பேய்கள்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கூட்டம் நிறைய வரும். அந்த கூட்டம் நிறையா வந்த உடனே நான் இருக்கிற இடத்துக்கு சர்ச்சை எடுத்தாப்படி, அதுக்கு அடுத்தாப்படி போலீஸ் ஸ்டேஷன், அது சமீபமாகவே இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இருக்கப்படும் கொஞ்சம் காப்பி
இப்போ கூட்டங்கள் வருது, வந்த உடனே இப்போ எந்த நோயோ அந்த நோய் வரவங்க அங்கேருந்து வரப்படும் போதே உங்களெல்லாம் நல்லா இப்போ இது அங்கே கூட்டம் வருவதற்கு காரணம் என்னன்னா, என் சைக்கிள் கடை பக்கத்தில் இன்னொருத்தர் சைக்கிள் கடை வச்சிருக்கிறார். அவருக்கு தெரிஞ்சவர் அவர் என்ன செய்திருக்காருன்னா, இந்த கண்ணாடிகளை வாங்கி பழைய இந்த பெட்டிகளை வாங்கி அதை உடைச்சி இந்த தேயிலை பெட்டி இருக்குல்லங்க, இதுலேருந்து வரக்கூடிய அந்த பிளைவுட் பலகையில் சீப்பாக வாங்கிட்டு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிரேம்களை போட்டு கண்ணாடி மற்ற படங்களை போட்டு வியாபாரம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி செய்துக்கிட்டு இருக்க போகும்போது ஈரோட்டில் ஒரு குழந்தை போகும்போது ஒரு லாரி மேலே ஏறி தலை துண்டா கத்திரிச்சு போயிடுச்சான். அது கழுத்து மேலே ஏறி தலை துண்டா ஓடணுன்னு பார்த்தானு ஆன்னு சொன்னோன்னு உள்ளுக்கு எடுத்துக்கிடுச்சு. அந்த உள்ளுக்கு எடுத்தோன்னா அதனால் அந்த ஆளால் பேச முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அப்படிங்கிற அந்த இதோட அவங்களுக்கு எங்கெங்கோ போய் அது வேண்டியதெல்லாம் பார்த்து வேறு ஒரு வயலும் போயிட்டு வந்திருக்காங்க. அந்த நாக்கு வரல. இனி இந்த ஆளு கூவிதான் அந்த கண்ணாடி வேலையை பேசிதான் சாப்பிடணும், வேற வழி இல்லை. அந்த மாதிரி வந்த அந்த மனிதன் இங்கே பழனிக்கு வந்திருக்கிறான். அந்த மூட்டை பூச்சி மருந்த நல்ல இதை எடுத்து ஒரு டப்பியில போட்டு வச்சுக்கிட்டு அந்த பக்கத்து செய்யணும். அந்த ஆளு சைடு வந்த உடனே இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு என்ன இதுன்னா ஊன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறான். இந்த ஆள் என்ன செஞ்சு, நான் நரம்பு பிடி எடுப்பேன், இங்கே இந்த வர்ம பிடி இதுகள்லாம் எடுப்பதுனால அது அவனுக்கு தெரியும். நாயினா இந்த மாதிரி இருக்குது, சொந்தக்காரன் ஏதோ நாக்கு பிடிச்சி இடிச்சு போட்டுருக்கு, அந்த நரம்பை இப்போ எடுத்து விட்டாச்சுன்னா பேசுவான் அப்படின்னு அங்கேருந்து கூப்பிட்டு வரான். அங்கேருந்து கூப்பிட்டு வந்த உடனே சரின்னு சொல்லிவிட்டு நான் அந்த பெட்டி கடைசியில் எல்லாம் போயிட்டு வந்து ஏதாவது தொழில் வச்சு நடத்துகிறேன் அங்கே இருந்தேன்ல. அதனால அப்போ நாம் தினம் குருநாதன் நினச்சி சில எது சைக்கிள் கடை வேலை செய்கிறது போகிறது வருதுமா இருந்துகிட்டு இருந்தவனால சைக்கிள் வேலையில் ரொம்ப அக்கறையாக கவனிச்சுட்டு வந்தேன். குருநாதர் சொன்னதை விட்டு பொழப்புல போய் துடிஞ்ச ஆரம்பித்த உடனே அதுக்கு வந்தது வேலை செய்ய முடியாதபடி. ஏன்னா நம்ம அப்பா இது ராஜபாளையத்தில் இருந்தோன்னா அவர் வச்சிருக்க சைக்கிள் எல்லாம் எடுத்து வந்து பழனியில் வச்சு மறுபடியும் சைக்கிள் ரிப்பேர் செய்துட்டு சைக்கிள் செய்ய வேலை வாடகை கூட ஆரம்பித்தேன். நாம் அவர் சொன்னதெல்லாம் விட்டு போட்டு நம்ம இந்த வழியில் போய் இறங்கின உடனே இதுக்கு என்னடா வழின்னு பார்த்தார். அதுக்காக வேண்டி இந்த பையன் அங்கே அந்த ஆள் இங்கே வரேன் வந்த உடனே இவன் வந்து சொன்ன இந்த மாதிரி கொஞ்சம் நரம் பிடிச்சி எடுத்து விட்டா வந்துடும் போடுங்க, நரம் பிடிச்சி பாருங்க அப்படின்னு. அப்பா நான் வெளியில் இருக்கிற நரம்பு தான் எடுக்க, நாக்குக்குள்ளே பிடிச்சிருக்க நரம்பு பிடிய நான் எப்படி எடுக்க முடியும், கொஞ்சம் முயற்சி எடுங்கிறேன். அப்போ தான் விடவே மாட்டேங்கிறேன். இது மேலே இருக்கிற நரம்பு அப்படின்னா எடுத்துடலாம்ப்பா, உள்ளுக்கு போயிட்டு டாக்டரே ஒன்றும் முடியலன்னு இருக்காங்க, என்னால் எப்படி முடியும், நீங்கள் நீங்கள் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிறான். பாருங்க முயற்சி எடுத்தா சரி அப்படின்னு இப்படி வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா அப்போ தான் குருநாதர் சொன்னால் இது வந்த உடனே பக்கத்து கடையில் ஒரு உபூதி பாக்கெட்டு வாங்கிட்டு பார்ப்போம் அப்படின்னு. இங்கே சைக்கிள் 2 சைக்கிள் கழட்டி போட்டிருக்கிறேங்க ரிப்பேர் செய்யறதுக்காக வேண்டி. அப்புறம் அங்கே பக்கத்து கடையில் விபூதி வாங்கிட்டு வந்த உடனே அப்புறம் இது பண்ணி அப்படி கொஞ்ச நேரம் குருநாதரை எண்ணி இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, இந்த ஆள் இந்த பிடியிலேருந்து வேடிக்கை பார்த்ததுக்கு இப்படி ஒரு நிலை இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். தியானம் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் ஆன நிலையும் அதற்குண்டான நிலையும் ஆள்னு சொன்ன உடனே அந்த நரம்புடல் உள்ளுக்கு இழுத்து பிடிச்சி நாக்கவே இந்த நாக்கு வரக்கூடிய நுண்ணி அலைகள்லாம் எப்படி நரம்புகள்லாம் எப்படி போச்சுன்னு தெரியுது. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே தியானம் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. என்னையவே பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த உபூதியை வாயில போடு அப்படின்னு. அந்த உபூதி எட்டிக்காய் மாதிரி கசப்புனால் உடனே குருதேவா முருகா குருதேவா முருகான்னு சொல்லி போட்டு கத்திக்கிட்டே இருக்காங்கன்னா அவனை பிடிச்சி நிறுத்த முடியல. அருளாடுற மாதிரி ஆடுறாங்க, பயங்கரமா ஆடுறான்னு. பிரிச்சு நிறுத்தினாலும் கூட நிற்க மாட்டேங்கிறாங்க. ஒரே அடியா கூட்டம் கூடிடுச்சு. ஏத்தாபடி கேப்டன் கருப்பையான்னு சொல்லிட்டு மேஜியில் போட்டு ரிட்டையர்ட் ஆகி இதில் இந்த சர்ச்சில் கடை வச்சிருக்கிற, சர்ச்சு கட்டடத்தில் அந்த கடை வச்சிருக்கிறார்.
இது நடந்த உடனே எட்டி பார்த்தார். எட்டி பார்த்த உடனே இதெல்லாம் கூட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை பிடியா பிடிச்சி நிறுத்தி, அட என்னையாவது சொல்லையா அப்படின்னு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி ஈரோட்டில் நான் கண்ணாடி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டை பார்த்து அதில் தான் போச்சு. வெள்ளூரெல்லாம் போனோம், ஒன்றும் செய்ய முடியல. இங்கே வந்த உடனே எனக்கு மறு அவதானம் கொடுத்துறது இல்லாமல் நான் இப்போ இந்த பாருங்க மருந்து, நான் மேலே மலை மேலே போய் முருகனை தரிசனிட்டு அங்கே பேசுனது இல்லாமல் நான் அங்கேருந்து உருண்டுறது, இதை ஷார்ட் போட்டு அப்படியே படுத்துக்கிறது அல்லது உருண்டுறதுன்னு வந்தனுங்க அப்படின்னு நடந்த நிகழ்ச்சி அதுதான். அப்புறம் இது பண்ண உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொன்ன உடனே கேள்விப்படுறாங்கல்லங்க, அதுவரை நாங்கள் சைக்கிள் கடையில் உபரி ஒன்றும் கொடுக்கல, கொடுத்த உடனே அங்கே இருக்கிறவங்களாம் அந்த உபரியை எனக்கு கொடுங்க உனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்ட்டு. அப்போது நம்ம திருவண்ணாங்கடியில் அந்த கோயிலை இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கட்டிக்கிட்டு இருக்க போகும்போது அதுக்காண்டி காண்டாயிட்டு கிறிஸ்டியன்ஸ் இந்த கல்லுகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அவரும் அந்த நான் கிறிஸ்டியன்ஸ் இடத்துல தான் நாங்கள் இருக்கிறேன், அவங்க சொந்தக்காரங்க அங்கே வந்து இருக்கணும், இது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி சித்தான உடனே என்ன ஆகி போச்சு, இந்த உபரிகளை எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்தணும். அவர் சம்சாரமும் இங்க வந்த உடனே ஊமையே பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன இருக்குது அப்படின்ட்டு அதுக்கும் கொஞ்சம் உபரியை கொடுத்தான். அதே சமயத்தில் பக்கத்து கடையில் மணிவேலைன்னு சொல்லி எப்படி டீ கடையில் வேலை பார்க்குறாரு, அந்த ஆளுக்கு மேலெல்லாம் அரிப்புன்னு இதை சாப்பிட்டோன்னா அந்த ஆளுக்கும் வயிற்றால போகுது. இப்படி வயிற்றால போனோன்னு பயங்கரமா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வயிற்றால அங்கே போகுது இங்கே போகுதுன்னு சொல்லி போட்டு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இன்னொரு குஷ்டரோகி வந்த உடனே இதை வேடிக்கை பார்த்து உபரியா வாங்கி சாப்பிடுங்க, அப்பவே அவருக்கு வயிற்றால போக ஆரம்பிச்சு. போனோன்னு அவர் பக்கத்து கிராமங்க போனோடனே எப்படியோ தப்பி தவறி ஏதோ விஷத்தை போட்டு கொடுக்குற அந்த எதிர்த்து இது என்னவோ பைத்தியத்தனம் வருங்க. அந்த ஆள் போன ஊர்ல போய் ஆளை திரட்டிட்டு வந்துருச்சு அடிக்கிறது. பப்ளிக்கில் உட்காந்து நம்ம எப்படி திடீர்னு எதிர்பார்க்க. இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு 5-6 பேருக்கு வயிற்றால போன உடனே இந்த உபரி கொடுத்தா பாருங்க பரசரக்காரு. அங்கே எந்திரிச்சு டப்பு டுப்புன்னு கதவை சாயிட்டு போயிட்டான். நம்ம ஏதாவது பிடிச்சிட்டான்னு போயிட்டு அந்த உபரி பொட்டினத்தெல்லாம் தூக்கி கெட்டிக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க, நம்மளை ஏதாவது பிடிச்சிக்கிட்ட அப்படின்ட்டு. அப்புறம் போயிட்ட பிற்பாடு அப்புறம் இங்கே நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்த அப்புறம் கொஞ்ச நேரத்தில் குருநாதர் நமக்கு அந்த உண்மையை உணர்த்துறார். இந்த அவங்ககிட்ட அந்த பிடிப்பு போயிடுச்சு. இப்போ இன்னாருக்கு என்னென்ன சீக்கிரம் இருக்குது, வேற ஒன்றும் வேண்டியில பற்றினா வெறும் ஜவரிசி கொஞ்சம் காய்ச்சி குடிக்க சொல்லும், இந்த தண்ணியாக குடிக்க சொல்கிறேன் நாளைக்கு. அப்புறம் இந்த இவருக்கு இந்த மூட்டு வலி இருந்தது அந்த கான்ட்ராக்டர் சம்சார், அதை பார்த்தோன்னா பளிச்சுன்னு ஆகி போச்சு. அப்புறம் அவர் முருகா குருநாதா அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்போ அந்த வீட்டில் இருக்கிற சர்ச்சுக்கு இந்த மாதிரி தானே மறுநாள் ஒரு ஊமை பிள்ளை போயிட்டு இருக்கும் சர்ச்சுக்கு. இந்த குழந்தையில இந்த அனாதி குழந்தைல கூப்பிட்டு போகும்போது அங்கே ஒரு ஆயா இருந்தது. அதை கூப்பிட்ட உடனே ஐயா அத்தம்பெரிய ஆளு பேசிருச்சு, இந்த பிஞ்சு உள்ளத்துக்கு எப்படியா பேச வைங்க அப்படின்னு. இது ஆக்ஷன்டான வந்தது, இது பேச வைங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த வரிசையில் போகிறத கூப்பிட்டு நீங்கள் நிறுத்திட்டாருங்க. நிறுத்தின உடனே என்ன ஆயிப்போச்சு, டபான்னு ஓங்கி தகரத்தில் அடிக்க சொன்னாரு, அடிச்சுங்க ஆரம்பிச்சு. அப்புறம் முருகான்னு கத்த ஆரம்பிச்சு. இந்த பிள்ளை நிற்கவும் இல்லை, முருகான்னு சொல்லிட்டு சர்ச்சைக்கு ஓடி போச்சு. அங்கே போனோன்னா முருகான்னு சொல்லணும்னா அந்த ஆள் போட்டு அடி நடிச்சு நீ ஏசுன்னு சொல்லு அப்படின்னு நடந்த நிகழ்ச்சி. ஏசுன்னு சொன்ன உடனே அடி உதருக்குங்க, இல்லை முருகான்னு கிட்ட இருக்குது. ரொம்ப போச்சுன்ட்டு அவங்க 1000 சொல்லி முடியல. நாயா கூப்பிட்டு வந்ததுலங்க இது போய் அங்கே போய் பார்த்துட்டு சந்தோஷமா போய் சொல்லலாம்னு போகுது. அங்கே அடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்க ஐயா, ஒரு அனாதை பிள்ளை பேசுனது இந்த மாதிரி பேசணும் சந்தோஷப்படுறது விட்டு
அந்த பிள்ளை முருகான்னு சொல்லிட்டு போகுது, நீ ஏசுன்னு சொல்லுன்னு சொன்னா சேர்த்து சொல்லிட்டு போகுது. அந்த ஏசுன்னு சொல்ல மாட்டேன்னு அடின்னு அடிக்கிறாங்க அப்படின்ட்டு நடந்த நிகழ்ச்சி. அப்பதான் இந்த கேப்டன் கரெக்டா பார்த்து போட்டு இது காதலை கேட்டுன்னு உள்ளுக்கு போயிட்டாரு. ஏன் உங்க ஏசு சௌகரியம் பண்ணாதான் சௌகரியமா இல்லாமன்னா பேசி அது முருகான்னு சொன்னோன்னா பேசுனதை பற்றி சந்தோஷம் படி உங்க ஏசு சொன்னாருன்னு சொல்றதுதான் கட்டாயப்படி சொல்றான்னு 9 வருஷம் இந்த மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா நிச்சயம் இது எனக்கு கலவரம் ஆகும் அப்படின்னு பயங்கரமா அவர் போயிட்டு வந்து சத்தம் போட்டோன்னு இந்த மாதிரி உண்மையை நீ எடுத்து சொல்லு, அதுக்காண்டி ஒண்ணு இதை வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சை ஆகி போச்சு. அப்புறம் இங்க வரதுக்கு ஆரம்பிச்ச உடனே இந்த உடம்புக்கு சௌரியம் இல்லாதவங்க அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த வயிற்றால போனோடனே அவங்க சுத்தமா வெடுக்குன்னு ஆயிடுச்சுங்க. இந்த குஷ்டரோகி அவருக்கு என்ன ஆகி போச்சுங்க, இந்த வயிற்றால போனோன்னு சும்மா தண்ணியா பேருக்கு பார்த்தோம்னா அவர் உடம்பெல்லாம் பரிசுத்தமாகி போச்சு. ரொம்ப நாள் கழிச்சுதான் அவர் செத்து இருக்கிறாருங்க. அந்த பக்கம் போனவர் குஷ்டரோகம் நல்லா போச்சு. அந்த பெரிய உபயோகம் இவன் பாவம் பிறந்துட்டு போனவன் கடை திறக்கிறதுக்கே பயந்துட்டு அப்புறம் மறுநாள் வந்து இவன் உபயோகத்தானப்ப எத்தனை ஆன ஏற்பாடு நாயினா நல்லா சொன்னங்க. நான் ஏதோ இதுல பாய்சனை போட்டு கொடுத்தா போடுங்க நம்மளை ஏதாவது உள்ளுக்கு தள்ளிவிட்டா என்ன செய்யிருந்தா நான் ஓடினேன் அப்படின்னு நடந்த நிகழ்ச்சி. அப்பதான் இது ஒண்ணா இருந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் இந்த கேள்விப்பட்டு இந்த பொம்பளையை கூப்பிட்டு வர்றாங்க. இந்த பொம்பளையை கூப்பிட்டுக்கிட்டு இங்க வர்றாங்க. அப்ப வரப்போ போகும்போது இங்கேருந்து வர போகும்போது அந்த பெட்டியில அடிக்க சொல்றாங்க. பெட்டி கிடையாது, அதுல ஊங்கி அடிச்ச உடனே இது கடை விட்டு என்னை விட்டு நான் போயிடுறேன். இந்த அடி என்ன ஆகி போச்சு, அந்த பொம்பளைக்கு மட்டும் உழுகலைங்க. அபுபக்கருங்கிற ஒருத்தரங்க இது எந்த இதுக்கு பேர் வர மாட்டேங்குது, பெரியகுளம் போறதுக்கு முன்னாடி என்ன இல்ல ஜங்ஷன் ஆகுதுங்க, வத்தலகுண்டு அந்த பாய் அவர் இதுல கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்து அவர் என்ன செய்வாருன்னா பஜனை பாட செய்றது, முருகனா காட்சி கொடுக்கறது, விபூதி எக்கச்சக்கமா அவர் இப்படி தட்டினா ரக்கால சமத்தை எடுத்து கொடுப்பாரு. இது ஒரு குரூப் அங்க வேலை செய்துட்டே இருக்குது. அப்ப நம்ம பக்கத்து வீட்டுக்காரரும் அந்த பசங்கள்லாம் அவர்கிட்ட வெளியே உட்காந்து ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய ஆள்கள்லாம் வர்றாங்க. இந்த நேரத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்க போகும்போது இந்த பொம்பளை சில பெரம்புல அடிச்சிட்டாங்க, பெட்டியில இது உருண்டது. இந்த அடி இந்த மணிவேலுங்கிற கடைக்கு வந்து ஒரு மட்டன் கிட்ட சாப்பிட்றவங்க மட்டன் கடைங்க, நானும் முந்தி மட்டன் அந்த கடையில சாப்பிடுறது. இந்த மாதிரி போன உடனே அங்க சாப்பிட்றதுக்கு வருவாருங்க. அவர் மேலேயும் அடி விழுந்துருச்சு. இந்த அடி விழுந்த உடனே அடுங்காம நேரம் அங்க போயிடுச்சு. ராத்திரி 11 மணி இருங்க, அது வரையிலும் கூட்டம் இருக்கு. கூட்டம் இருந்த உடனே நம்மளை கூப்பிட்டு விட்டாரு. இந்த பொம்பளைக்கு இந்த மாதிரி சரியாகி போச்சு, நீங்க இந்த மாதிரி பன்னிக்கறியை எடுத்து சமைச்சு கொஞ்சம் சாராயத்தை வச்சு பனைமரத்து பக்கத்தில் கொண்டு வச்சிருங்க, அது போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது எடுத்துக்கிச்சுன்னா இந்த உடலை விட்ட நாள் இப்போ தனியும், நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு வாங்கன்னு போய் சொல்லிட்டுருங்க. அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி கூட்டம் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா உங்க பேச்சு அது பேச்சு இது பேச்சுன்னு கூட்டங்கள் வண்டிகளை கட்டிட்டு கிராமங்கள்ல இருந்து வர்றாங்க. என் சைக்கிள் கடை வேலையெல்லாம் போச்சு, பொழப்பு 2 கட்டையில மாட்டிடுச்சு. அப்புறம் இந்த மாதிரி இதுகளை செய்துட்டு இருக்க போகும்போது இங்க ராத்திரி 11 மணிக்கு கூப்பிடுறாங்க. அப்ப எங்க ஒரு ஜட்ஜு ஒன்றும், ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஒன்றும், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒன்றும், 3 பேரும் அங்க இருக்கிறாங்க. 3 பேர் உட்காந்து விடிய பேசிட்டு இருக்காங்க. அந்த உட்கார்ந்து பேசுற இடத்துலயோ நம்மளுக்கு வேண்டியதுங்க 12 மணி செட்டியாருங்க. அவர் சம்சாரத்துக்கு வந்து இந்த கல்யாணம் பண்ணும்போது கொஞ்சம் ஆண் குண்டா இருக்குது அப்படின்ட்டு அதை அங்கே கல்யாணம் பண்ணி விட்டு ஏதோ கொஞ்சம் வசதியாக கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலவுக்குள்ளே போகாதுங்க, 2 அடி நிலவுக்குள்ளே போக முடியாதுங்க, அந்த மாதிரி இருந்தது. அது வர 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 அது பூராமே நீர் மாதிரி இதாகிடுச்சு. அதுக்கு இவங்க மருந்து கொடுக்குறாங்க. ராத்திரியில் என்ன செய்யறது, இப்படி தட்டுறது, சந்தனத்தை எடுத்து கொடுக்கறது, உபதி கொடுக்கறது, ரக்கால சந்தனத்தை கொடுக்கறது, மலையை சுற்றி வர்றது, முருகனே வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறான்ட்டு
சில வீட்டுகளில் போய் பஜனை செய்கிறது. அந்த பஜனை செய்த உடனே ஒரு சிறு பிள்ளை மாதிரி அந்த முருகன் மாதிரி காட்சிகள் தருவது, அறுபடை வீட்டை காமிக்கூடிய இதுகளெல்லாம் இருந்தது. நடந்த நிகழ்ச்சி சித்தான புதுசில் பழனியில் நடந்தது. அப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், ராத்திரி 12 மணிக்கு என்னை ஆளை விட்டு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே நான் இந்த ட்ரௌசர் போட்டு இந்த அழுக்கு பனியனை போட்டுட்டேன் நின்றுட்டு இருக்கிறேன். அங்கே போன உடனே, நீ என்ன முருகன்னா நீ என்ன உங்கள் வீட்டு கிள்ளிக்கிறேன்னு நினச்சிக்கா அப்படின்னா, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு, எனக்கு கிள்ளிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா, முருகன் மாதிரி தான் தெரியல. நான் நீரிலிருந்து நீரை எடுப்பேன் தெரியுமா அப்படின்னு, அதுவும் எனக்கு தெரியாது. என்ன நீ என்ன கிண்டலா பண்ற அப்படின்னு சொன்னா, இந்த 2 பேர் உட்கார்ந்தாலும் இந்த சப் இன்ஸ்பெக்டர், என்ன நீ பாட்டு மகான் கேட்கிறாரு, நீ என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அதுவும் சரிதாங்க அப்படின்ட்டு நாம இப்ப கொஞ்சம் பயந்த மாதிரி பேச, நீர்லேருந்து திருநீரை எடுக்கிறாருங்க, ஒப்புக்கொள்றேன். முருகனே ரக்கால சந்தனத்தை கொடுக்குறாரு. இன்னும் 4 பேரை கொண்டாட சொல்லிட்டு மருந்து கொடுத்து இந்த அம்மா ஊதி போயிருக்குது ஊதுகாமாலன்ட்டு இதுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுலேருந்து எடுத்து கொடுக்குற இந்த மருந்து கொடுத்து ஒரு சௌரியமாக்கலாம் இல்லைங்க, இதுக்காண்டி காசை கொடுத்து ஏன் இந்த மாதிரி கூட்டணும்? அப்போ நம்ம பக்கத்து விட்டு அன்னதாண்டம் உள்ள பையனும் ரைஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நாய்னா நீங்கள் இன்னும் தெரியாமல் பேசுகிறீங்க, சரின்னு போங்க. நான் எதுக்கப்பா சரின்னு போகணும்னு சொல்லணும் இருக்குது. அப்படி நான் போக நான் என்ன தப்பு பண்ணேன், இவர் என்ன கூப்பிட்டு கேட்கறது, இவர் என்ன விசாரணை பண்ணுறது, முருகனவே நீ கேவலம் பண்ணான்னா இவர் முருகன் ஆயிட்டாரா அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு. எனக்கே தெரியாமல் எல்லாம் நடக்குது, நான் இதை போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லி வாக்குவாதம் நடந்துக்கிட்டு. அவங்க எல்லாம் கொஞ்சம் நான் அடக்கி பேசியா அது இது அப்படின்னு உள்ளுக்கு கொண்டு போட்டுரும் அப்படின்னாங்க. அது சரி, இப்போ நீங்கள் என்ன உள்ளுக்கு கொண்டு போடுறீங்க, நீங்கள் எல்லாரும் உள்ளுக்கு போக போகிறீங்க கொஞ்ச நேரத்தில் அப்படின்னு. நான் எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் உள்ளுக்கு போக போகிறீங்க அப்படின்னு. என்ன நீ ரொம்ப ரொம்ப எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. அவர் நீர்லேருந்து திருநீரை எடுக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. இந்த மருந்து கொடுக்க முடியல, இந்த அம்மா விடியிருக்கும்னா நீங்கள் விடிய கதை பேசுவீங்க, சாக போகுது அப்படின்னு, நிச்சயம் செத்து போகும் அப்படின்னு. என்ன நீ இப்படி பேசுகிற அப்படின்னு நான் சொல்லி போட்டு வேகமாகிட்டு வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன செய்யிட்டான்னு அதே பேங்க் அங்கே ஒன்று இருக்கும். அந்த பேங்க்காரால் மலையாளத்துக்காரர் நல்ல மீசைகளை வச்சு அது மேனேஜர் இந்த சீட் ஃபண்ட் வச்சு நடத்துகிறாங்க. அவரை கூப்பிட்டாரு. இங்கே இவர் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாரு. சாமி நாய்னா, நான் இப்படி தான் காளி பூஜை செய்துட்டு இருந்தேன், இவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி போட்டு நான் அப்படி கொஞ்சம் சுண்டி பார்த்தேன். என்னை பைத்தியம் பிடிச்ச மாதிரி வச்சுட்டார். நான் ரோடாக ஒரு வாரம் கேட்பாருங்க, எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன். நான் தெரியாமல் செய்யிட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சுயநோனோடு இருக்கிறேன். அதனால் நீங்கள் செய்த தப்பை மன்னிப்பு கேட்டுங்க, ஒன்றும் இல்லை. இல்லாமன்னா ஏதாவது ஒன்று மகான்கிட்ட நீங்கள் இது பண்ணாலும், நீ காளி பூஜை செய்த அவர் பண்ணார், அவர் மாரி பூஜை செய்கிறாரு, அவர்கிட்ட இருக்கும், உங்கள் 2 பேருக்குள்ள எதாக இருக்காங்க. என்னையே இவர் இந்த மாதிரி சைக்கிள் கடையில் ஒன்று கூப்பிட்டு கொண்டார், உலகத்துக்கு இவர் தான் ஆட்சி புரிகிறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் கடுமையாக பேசி, இப்போ பாரு ஒன்றைய மிரட்டினார். அந்த பொம்பளை சாக போகுது, இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க, இவர் கொடுத்தது மருந்து ராங்கான நிலைகளில் அப்படிங்கிறவர்களை நாளைக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும், நான் மேலேயே ரிப்போர்ட் பண்ணிடுறேன், வேணா பார்த்துக்கலாம், நீங்கள் போகிறீங்களா நான் போகிறீங்களான்னு பார்த்துக்கலான்ட்டு. இத்தனை பேர் தவறான முறையில் மருந்து கொடுத்துருக்காங்க, தவறான நிலைகளை வேலைகளை செய்திருக்காங்க, முருகன் பேரை சொல்லிட்டு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு உடனடியாக இன்னெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நான் மேலே அனுப்புகிறேன். நாளைக்கு காலையில் சாக போகுதியா பார்வை அடிக்க அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இங்கே கடைக்கு வந்தேன்னா இல்லை, கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணும் கேட்டு ஐயோ இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு வயிற்றால் போக ஆரம்பிச்சிடணும். பூரம் வெறும் தண்ணியாக போக ஆரம்பிச்சிருச்சு. போன உடனே நிற்கவே இல்லைன்னு ஐயோ நான் செத்து போனேன் அது இவங்க எல்லாம் போட்டு காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு வந்தாங்க. வந்த உடனே ஏன் நீ சொன்ன மாதிரி செத்து போகும்போது இருக்கு அப்படின்னு. எனக்கு என்ன நீங்கள் போய் அங்கே கோர்ட்டில் போய் பதில் சொல்லிங்க,
நீங்க இப்போ இதாக இருக்கிறீங்க, சர்க்கிள் இருக்கிறீங்க, சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறீங்க, இத்தனை பேரும் உதவி செய்வீங்க, அவர் கொடுத்த மருந்து தப்பா கொடுத்துருக்காரு, அதனால ரைட்டால போகுது. நான் இதே ரிப்போர்ட் எழுதுறேன், ஐயா என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு அவங்க வந்திருந்தேன், நான் இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு. சரி நீயும் சேர்ந்து போ அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டுங்க, நான் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து இவனா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கிற என்னன்னா நான் என்ன செய்யட்டும், இந்த ஆள் கொடுத்து மருந்து தப்பா போச்சு, அது தெரிஞ்சுக்கிடுச்சு, அதனால அந்த மாதிரி போகுது. நீர்ல இருந்து திருநீர் எடுக்கிறது அதில் நான் குணமாக வரப்போம். அது கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா இப்படி இருந்தது இல்லைங்க, அந்த நீரெல்லாம் போச்சு. அது உடல்ல இருக்கக்கூடிய ஆவிக்கு அது செத்து போகும்னு சொன்னாலும் அது பலவீனமாகி போச்சு. அப்போ அந்த உடல்ல இருக்கிற நீரெல்லாம் போச்சு. அப்படியே பயணம் மாதிரி எந்திரிக்குது. பார்த்த உடனே எல்லாரும் அப்புறம் காலையில் ஆள் விட்டு கூப்பிட்டா, நாங்கள் வர மாட்டோம் இங்கே வர சொல்லி அப்படின்னு. அவர் இங்கே வர சொல்லிங்கன்னா அந்த வீட்டுக்காரன் மட்டும் முதல்ல சொன்னேன், நீ பயந்துக்கிட்டா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா ரொம்ப தப்பாகி போகணும். அது உடலை கூட அந்த பாண்டு ரோகம், இது ஒரு உடல்ல பிடிச்சிருந்தா அந்த ஆவி இந்த உடல்ல இருக்குது, அது பலவீனமாகி போச்சுன்னா இப்போ இருக்கு, எந்திரிச்சு நடக்கும், நீ பேசாம இரு, ஆனால் சொல்லக்கூடாது. நான் சொல்லவே இல்லை, எனக்கு நல்லா ஆனா போறேன் நைனா அப்படின்னு சேஷன் சொல்லிட்டு அப்புறம் நல்லா ஆயிப்போச்சு. அப்புறம் இவங்க எல்லாம் வந்த உடனே மறுநாள் கூப்பிட்டு, அபூபக்கர் என்ன இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பள்ளியிலேன்னு. பள்ளியில் இருக்கிறாரா அங்கே இருக்கிறாரு தெரியல. ஊருக்கு லாட்ஜுகளுக்கு போய் பல இதுகளை செய்வார். அப்புறம் அதான் முருகன் மாதிரி வருதுன்னா அப்புறம் எல்லாம் கான்டாக்ட் தானே. அப்புறம் நம்ம கிட்ட வந்தார், இந்த மாதிரி சில கேஸுகள்லாம் இருக்குது, நீங்க சும்மா ரோட்ல இருந்து இந்த மாதிரி செய்வீங்க, அது சரியில்லை. நான் பேசுற நல்லா இப்போ இந்த கேஸுக்கெல்லாம் குறைஞ்சது 2 லட்சம் ரூபா வாங்கலாம் பணம் இருக்கிறவங்க, நீ சும்மா செய்யிட்டீங்க, சரி போகட்டும், இந்த மாதிரி கேஸுகள் வந்தா நான் பிடிச்சி தர்றேன், ஆளு கொஞ்சம் பங்கு போட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி பல குழந்தை இல்லாததுக்காக வேண்டி 2 ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. அப்புறம் அந்த குழந்தைகளுக்காக வேண்டி இதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது விஷயம்னா நல்ல ஒரு பலன் இருக்குங்க, வேணா ஆளு பகுதி வச்சுக்கலாம். ஐயா நான் கான்டாக்ட் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ நடக்குது குன்னார் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நடந்த நைஸ் இன்னும் கூட அவர் இருக்கிறார். ஆனால் இருந்தாலும் 2 பேருக்கு அந்த மாதிரி சண்டை செய்தாலும் கூடங்க, அவர் கடைசியில் நான் ஊரெல்லாம் சுற்றிட்டு வர போகும்போது வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லாமல் 5 நாள் ஆச்சுங்க சாப்பிட்டு. குழந்தைங்க நான் சுற்றிட்டு அந்த சித்தாயி நான் போயிட்டு வெளியெல்லாம் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரேன். ஒரு வருஷமா சுற்றி போட்டு தான் திருப்பதி அதெல்லாம் சுற்றி போட்டு வர போகும்போது இது வட இந்தியா முழுதுக்கும் சுற்றி போட்டு இங்கே வர்றேன்னு வரப்போகும்போது வீட்டில் 5 நாள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. 5 நாள் சாப்பாடு இல்லாமல் எல்லாம் யார் தண்டபாணி, அதுக்கு மேலே இந்த மைசூரில் கட்டி கொடுத்த பிள்ளை, இப்போ இந்த 2வது பிள்ளை, அவங்க பாட்டி சாமியம்மாலாம் என்ன செய்கிறாங்கன்னு தாலி கூட விற்று எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. விறகு கடையில் வியாபாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, தாலி விற்று மஞ்சளை கட்டிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் சொந்தமோ பந்தமோ அதுகிட்ட கடன் வாங்கினவங்களும் யாரும் உதவி செய்யலை. சாமியம்மாட்ட எத்தனை பேர் உதவி வாங்கினாலும் சாப்பாட்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னோடனே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இவங்க கொடுத்தவர்கிட்ட போய் இன்னைக்கு சோத்துக்கு இல்லைங்க 2 காசு, எந்த காசு இருக்கு நீ வந்தவொடனே நினைச்ச உடனே கொடுக்கறதுன்ட்டு ஆயிரக்கணக்கில் கொடுக்க வேண்டியிருக்குது, யாரும் ஒரு பைசா கொடுக்கலைங்க. நடந்த நிகழ்ச்சி. அப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சி இருந்தவுடனே பக்கத்து வீட்டில் நம்ம இது மனோன்மணி அதுகிட்ட கூட கேட்டால் அது கூட கொடுக்குற வரைக்கும், அவன் குழந்தைனார் வீட்டில் கொண்டு கேட்டோன்னு அங்கேயும் இல்லைங்க. இவங்க அண்ணார் வீட்டில் போய் ஒரு 5 ரூபா வேணும், இன்னைக்கு சாப்பாட்டுக்கல்ல நாளைக்கு ஏதாவது பேசிக்கலாம் அப்படின்னு கேட்டேன்னு கொடுக்கலைங்க. அப்புறம் இந்த ஆளுகிட்ட நான் போக வேண்டிய வந்துடுச்சு. இந்த மாதிரி நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ரூபாய் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க, காசு வாங்கியிருந்தா இப்போ உனக்கு சௌரியமாக இருக்கும்ல, இப்போ நீங்கள் தான் அவசரப்படும், உங்கள் பிள்ளை குட்டி காசு கூட கிடைக்கலன்னு அந்த ஆள் 5 ரூபா கொடுத்தாரு. நடந்த நிகழ்ச்சி. அந்த 5 ரூபா வாங்கிட்டு போய் நான் என்ன செய்தேன், பெரிய முட்டாள்தான், 4-5 நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க, பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, யாருக்கிட்டையும் காசு இல்லாமல் தவிக்கிறாங்க. அப்போ நான் இந்த இதை கொண்டு போய் 5 ரூபாய்க்கு போனோம்னா உடனடியாக சாப்பாடு அப்படின்னு நினச்சி பட்ன ரவை வாங்கிட்டு கொண்டு கொடுத்தேன்.
பட்டண ரவை வாங்கி கொண்டு கொடுத்தோன்னா அது வேணும். அந்த நம்ம பிள்ளை பெரிய பிள்ளை மைசூர் 2 அரிசியாவது வாங்கி கொடுத்தோம்னாலும் வெறும் தண்ணியாவது வச்சு 2 துவையல் வாங்கி சாப்பிட்ருப்போமே அப்படின்னு அது சொல்லுதுங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். இப்படி கேட்கணும். நடந்த நிகழ்ச்சிங்க. இவனும் ஆண் இருக்கிறாங்க. சொந்த பண்ண வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் போல பையனா இருக்கிறாங்க. யாராவது சோறு போலான்னு போல. ஆனா இது உதவி செய்துங்க. ஏன்னா இது குருநாதருடைய சோதனைகள். இதெல்லாம் ஒவ்வொரு இம்சையும் பட்டு இதனால அவர் கொடுத்த சக்தியை நான் எப்படி பயன்படுத்துறேங்கிறதுல தான் பரிசு பார்த்தாருங்க. அதனால அவர்கிட்ட போய் அவர் 5 ரூபா கொடுக்குறாருங்க. இவங்க சொந்த பந்தமெல்லாம் யாரும் கொடுக்கணும். பைத்தியம் முடிச்சு போய் ஒரு பாட்டு ஊரெல்லாம் விட்டு போட்டு எவன் கவனிக்கிற இந்த ஊருன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய பணம் இருந்து ஒரு 5 ரூபா கொடுங்கன்னா காசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா அவங்க கையில காசு கடன் வாங்கி வட்டியும் இல்லை ஒண்ணும் இல்லை சும்மா கொடுத்துருக்கேன் இந்த அம்மா. ஆனா இப்படி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டவர் பாடும் மனசு. ஏன்னா அப்படி செய்தவர் கடைசியில் அவர்கிட்ட போகும்போது அந்த 5 ரூபா அவர் உபயோகம் பண்ணார். இந்த மாதிரி காசு வாங்கிட்டு நம்ம காசு வாங்குறதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சித்தாந்த புதுசில் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம்தான் இவங்களுக்கு வேண்டிய என்ன வேலைன்னு சொல்லி போட்டு அந்த ஒரு நிலம் இருந்தது. 1/4 வித்து அந்த பாக்கி கடன் எல்லாம் கேட்டுட்டு இவங்க கையில் காசு கொடுத்து போட்டு இனி கடையை வச்சு நடத்திங்கம்மா அப்படின்னு. அதை நம்ம பெரிய மைனர் அது எல்லாத்தையும் கடையை இருக்க முடித்தேன். அதை போயிட்டு வர இதை போயிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி போயிட்டு நான் அதுக்கப்புறம் கொடுத்துட்டு போயிட்டா மங்களூர் இந்த பக்கம் சுற்றிட்டு வந்து பார்த்தா இங்கே ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மறுபடியும் பட்டினியாக கிடக்கிறாங்க. இந்த மாதிரி குருநாதர் ஒரு சக்தி கொடுத்ததுன்னு அந்த சக்தியை நான் எப்படி பயன்படுத்துறேங்கிற வகையில் பல பரீட்சைகள் செய்துதான் இதை கொடுக்கிறார். அந்த மாதிரி பல இதுகள் அவர் செய்த உண்மையை எல்லாவற்றிலும் தெரிய வைக்கணும். ஒரு குடும்பங்களில் எப்படி அவசரப்படுறாங்க அவங்களுக்கு நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல கூடுமான வரையிலும் முயற்சி எடுத்து வரணும். இன்னைக்கு வரையிலும் அதைத்தான் நம்ம செய்யிட்டு வரோம். அரும்பெரும் சக்திகளை கொடுத்துருக்காரு. அன்னைக்கு கஷ்ட நஷ்டங்களை போக்குறதுக்கும் அதே சமயத்தில் கஷ்ட நஷ்டத்தை நீக்கிட்டு அந்த அருள் சக்தி எப்படி பெறுறதுங்கிற வேலை இதை கொடுத்து அதை கொடுக்கணும் அப்படிங்கிற வேலை செய்யணும். அப்போ அதுக்கப்புறம் அந்த நோயெல்லாம் நீங்கிச்சுன்னா அப்புறம் இதை மறந்துடுறாங்க. அர்ச்சனை செய்கிறது, அபிஷேகம் செய்கிறது, மந்திரவாதிட்ட போகிறது, தாய்த்து கட்டுறது, இப்படித்தான் நாம் அடிக்கடி நாம் சந்திக்க முடியாதுல்ல. இந்த மாதிரி அவங்க நிலைக்கு தான் போகிறாங்களே தவிர பாக்கி அவங்க சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லா உலகம் முழுதுக்கும் நாம் சுற்றி எல்லாம் கால்நடையாவே சென்று ஒரு மனிதன் எப்படி அவசப்படுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபமிட்ட நிலையில் சாபம் விட்டவங்களுடைய உடலும் சாபத்தை கேட்டுக்கொண்ட ஒரு உடல்களையும் எப்படி தீமைகள் வருது அதிலிருந்து எப்படி மேலணுங்கிறதுக்காக வேண்டிதான் எல்லாம் செய்து இதுவரையிலும் செய்து வர்றோம். இன்னைக்கு விஞ்ஞான உலகில் மனிதனுக்கு ஜோதியம் ஜாதகம் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோசனால போட்டான் அணுகுண்டு எல்லாம் கேட்டான். ஜோதியம் ஜாதகத்தை எல்லாம் நாம் பார்க்குறோம். காரில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது, அடித்து காலி பண்ணி போடுறோம். கையில் பணம் கட்டிட்டு போனாலும் இந்த பஸ்ஸை மறிக்கிறா, அடித்து கொள்ளை அடிச்சுட்டு போகிறோம். ஜாதகம் ஜோசியம் இது சொல்கிறது இல்லை. அதை கொள்ளை அடிக்கிறா, அடிபடுறா, அடித்து கொண்டு போட்டுன்னு தூக்கிட்டு போகிறோம். அப்போ இந்த ஜாதகம் ஜோசியம் பார்க்குதானா கவனிக்கிறது இல்லை. இதுகெல்லாம் நம்மளுக்கு பயன் தருவதில்லை. மனிதனுக்கு ஜாதகம் இல்லை. ஆக நாம் ஒழுங்குபடுத்தி நடத்துறதுக்காக நாம் இப்படி ஒரு ஒழுக்க நிலை பெறதுக்காக வேண்டிய சில சாங்கியங்களை செய்யறதும் பல நிலைகளை செய்து இதை செய்தோம்னா அந்த ஒழுங்கு வருங்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சாங்கிய நிலை போது அந்த சாங்கிய செயல் என்ன நம்மளுக்கு கடவுள் தண்டித்து விடுவானுங்கிற இந்த நிலைக்கு போகுது. ஆக தப்பான வழியிலே நாம் செய்து காலங்களை விரையும் செய்து கொண்டு போய் தான் இருக்கிறோமே தவிர நாம பிறருடைய எண்ணங்களை நாம் என்றோம் சுவாசிக்கிறோம். அந்த உணர்வு நம்ம உடலுக்குள்ள நோயா மாறும். இதை நோயெல்லாம் நீக்கினவன் துருவன் என்ற நிலையில் அதை எடுத்து நமக்குள் நுகர்ந்துகிட்டு இருந்தோம்னா இந்த தீமைகளை நீக்கும். அந்த நோய்களை நீக்கிறதுக்குண்டான நிலையும் ஏன்னா பல உணர்வுகள் நமக்குள் இருக்குது. இருந்தாலும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அருணர்வு அவங்களுக்குள் பதிவு செய்யும். இது நினைக்கொண்டு நீங்க வளர்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் வர துன்பங்களை சமாளிக்கக்கூடிய நிலை வரும். நாம் பார்த்ததெல்லாம் ஊழ்வினை என்ற வித்தாக நம்ம ரத்தங்கள்ல ஊழ்வினையாக எலும்புக்குள்ள பதிவாயிருக்கு. நாம் எந்த குணத்தை நாம் அதிகமாக சேர்க்கிறோமோ அந்த வளர்ச்சி அது பெறும்.
நாம செடி வச்சு ஒரு செடியை நாம் எப்படி கவனிக்கிறோமோ அந்த செடி தான் வளரும். நமக்குள் இருக்கக்கூடிய குணங்கள்ல நம்ம வெறுப்பாய் பேசினா வெறுப்பே பேசினா வெறுப்புன்னு உணர்வு வருது, அதுக்கு தான் அந்த நோய் வருது. பாசம் என்ற நிலையில் ஒரு மேல் பார்த்தோம்னா ஐயோ எனக்கு இப்படியாகி போச்சுன்னா இந்த வேதனை என்ற உணர்வு வரப்போகும்போது பாசத்தால் அவங்களுக்கு நன்மை செய்ய முடியல, அந்த பாசத்தால் நமக்குள் வேதனை என்ற உணர்வு நுகர்ந்து நமக்குள் நோயின் தன்மை வருது. இதை போன்ற உணர்வு நாம் மீள்றது எப்படி? அதுக்குத்தான் நீங்க நினைச்ச உடனே அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் துருவ மகிழ்ச்சியின் சக்தியும் அகசியமா மகிழ்ச்சியின் சக்தியை நீங்க எண்ண உடனே பெறச்சிருக்கு. திட்டவங்களை எண்ண ஒன்று பரவுறது, நன்மை செய்தவன் எண்ண ஒன்று விற்கலாகுது. இதே போல அருள் உணர்வை நீங்க ஏங்கி பெற்று உங்கள் வாழ்க்கையில் வர துன்பங்களை கடையில வியாபாரம் மந்தமாகி போச்சா அதை பற்றி சிந்திக்க தொழில் மகிழ்ச்சியின் சக்தி நான் பொருள் என்ன உள்ள முழுது போகணும், என் வாடிக்கையால் நலம் பெறணும், இந்த வியாபாரம் நல்லா பெருகணும், நான் கொடுத்தவங்களுக்கு அவன் குடும்பம்லாம் நல்லா இருக்கும், இது எண்ணிட்டு மன உறுதி கொண்டு வந்தோம்னா வியாபாரம் நல்லதா இருக்கும். ஆகவே நாம் சந்தர்ப்பத்தால் நல்லா வரக்கூடிய வியாபாரம் சந்தர்ப்பத்தால் இருந்து கஷ்ட நஷ்டங்களை கேட்டு உணர்ந்ததுனால்தான் இந்த மாதிரி நிலைகள்லாம் வரும். அதை மாற்றுறதுக்கு இந்த சக்தி கொடுக்குறோம். நீங்க இது வலுவாக எடுத்து இந்த நிலையை போக்கலாம். இதே போல நோயின் தன்மை வந்தாலும் நோயினால் வரக்கூடிய வேதனை மாற்ற துரு மகிழ்ச்சி நஷ்டத்தோடு என் வேதனை நீங்களும் என் உடல்நலம் பெறணும். இதை வளர்த்துக்கிட்டு வந்தோம்னா நாளடைவில் அது பெருகு. இந்த வாழ்க்கையிலும் சிறுக இந்த துன்பங்களை குறைக்கும். பின் இந்த உடலை விட்டு சென்றால் அவனிடம் போய் அடைகிறோம். இல்லை அவன் அந்த துன்பமும் வேதனை என்றால் நாம் இந்த புவியின் ஈர்ப்புக்குள் வரும். மீண்டும் மனிதன் அல்லாத மனிதனுக்குள் சென்ற பேயாக போகிறோம். அந்த உடலை விட்டு சென்றால் நாயோ நரியாவோ புலியாவோ தேடாவோ பாம்போ பிறக்கும். இந்த உணர்வுக்கொப்பதான் பிறக்கிறோம். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபட்டு அறிஞான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து, என இது எனது அனுபவம் கண்ட உண்மைதான் உங்கள்கிட்ட சொல்றேனே தவிர, இந்த என்னுடைய குடும்பம் பல இன்னல்கள் வரப்போகும்போது இன்னலை படித்து அதிலிருந்து எப்படி மீள வேண்டும் என்ற உணர்வை கொண்டார். அதன்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பங்கள் என்ன இன்னல் படுகின்றனர், அதுக்கு அந்த அரும்பெரும் சக்தி அவர் நுகரக்கூடிய சக்தி வேண்டும். சாதாரண வாழ்க்கையில் வெறுப்பும் வேதனை பதிவாக்கிவிட்டால் அதே நினைவு இந்த துன்பத்தை உண்டாக்குகின்றது. அவர் வாழ்க்கையில் மிகவும் வெறுப்படைகின்றது. மீண்டும் இந்த உடல் நலிகின்றது. பின் இந்த எண்ணங்கள் குறைகின்றது. பிறவி மறுபடியும் பிறவி நிலைக்கு வருகின்றது. பிறவியில்லா நிலை அடைந்த அருஞானி உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்ததை உங்கள் வாழ்க்கையில் எண்ணம் கொண்டு அதை நுகருங்கள். இந்த வாழ்க்கையில் வரும் நஞ்சினை வெல்லுங்கள். ஆக அருள் என்ற இருளை மாயுங்கள். இந்த அருள் என்ற நிலை உங்களுக்குள் வளரும். இதுவே உங்கள் பிறவில்லா நிலையை அழைச்சி செல்ல நீங்கள் எதை எண்ணுகின்றனோ அது உங்கள் உயிர். ஆனால் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான். உங்கள் உடலான நிலைகள் இந்திரியனாக மாறுகின்றது, ஆக பிரம்மனாக மாறுகின்றது, அடுத்து சிவமாக ஒளியின் சரீரமாக மாற்றுகின்றது. ஆக நீங்கள் எண்ணியதுதான் உங்கள் உயிர் படைக்கின்றது. எண்ணிய உணர்வுதான் உங்கள் வாழ்க்கையை அமைக்கின்றது. எண்ணிய உடன் செயலாகத்தான் நாம் வாழ்க்கை வாழ்கின்றோம் என்ற நிலைகள் எண்ணி நாம் இந்த உடல் சதமானது அல்ல, ஆனால் நமக்கு என்றும் நிலையான சதமான உயிருடன் ஒன்று ஒளியின் சரீரமான என்றும் நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் அரும் மகிழ்ச்சி உணரை நமக்குள் வளர்க்கும் அந்த தன்மை கொண்டோம். செல்வம் நமக்கு சதமல்ல, ஆனால் நம் உடலும் நமக்கு சதமல்ல. ஆக என்றும் சதமான உணவின் தன்மை அகண்ட அண்டத்தில் வரும் நஞ்சினை ஒளியாக மாற்றும் சரண் இந்த மனித உடலில் பெற தவறினால் இன்னொரு உடலில் சென்று நாம் தர முடியாது. ஆகவே அருள் வாழ்க்கை வாழ்வோம், இருளை அகற்றிடும் அருள் சக்தி பெறுவோம், நஞ்சை வென்றிடும் உணர்வை பெறுவோம் என்று